இதுவும் பெரியவரான சேக்கிழார் சொல்வதுதான். ஊதியம் என்று அவர் ஒன்று சொல்லுவார், இறைவருக்கு ஆட்படுவதை. ஏதம் தீர் நெறி என்று சொல்லுவார், அடியவருக்கு ஆட்படுவதை. சேய நீர்மை திருத்தொண்டு என்று சொல்லுவார், ஆச்சாரியாருக்கு ஆட்படுவதை. அதற்கு மேல் சைவத்திலே நெறி இல்லை. கவனியுங்கள், முதல் படி முதல்வரை வணங்குவது. அங்கு இறைவரை மட்டும் காணலாம். இறைவரை தொழுபவர்கள் இறைவரை மட்டும் காணலாம், ஒன் இன் ஒன். அடியாரை வணங்குபவர்கள் அடியாரையும் காணலாம், அடியார் உள்ளத்திலே இருக்கும் ஐயனையும் காணலாம், டூ இன் ஒன். ஆச்சாரியாரை வணங்குபவர்கள் ஆச்சாரியாரையும் காணலாம், அவரை ஏத்தும் அடியாரையும் காணலாம், அந்த அடியார் உள்ளத்திலே குடிகொண்டுள்ள அரணாரையும் காணலாம், த்ரீ இன் ஒன்.